நல்ல படங்களை கொண்டாடுவதற்கு மீடியாக்களும் தயாராக இருக்குது, மக்களும் தயாராக இருக்காங்க. அவர் சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படம் ஒன்று எடுக்க போகிறாரு. அப்புறம் புறநானூறு படமே அவர் தான் பண்ண போகிறார். அவருடைய முதல் மகள் கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ 2 குழந்தைகளுமே அவங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் குழந்தைகள் தான். ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் இசைக்கினிக்க வலைப்பை சந்தனங்களுடைய அந்த சஸ்பென்ஸ் முதல் பாகத்தில் நடந்தது, அது 2ஆம் பாகத்தில் என்னன்றதை கேட்போம். இப்போ இந்த படத்துக்கான மிகப்பெரிய தோல்வியே இந்த சமூக ஊடகம் தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அதை விட இந்த யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது திரையரங்குக்கு வெளியில் படம் முடிஞ்சு வெளியில் வரும்போது அந்த படம் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குது, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய கேள்விகளை வந்து அவங்க வித்தியாசமாக கேட்கணுன்ற துணியில் கேட்டு அந்த படத்தையே ஓட விடாமல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவர் கூட என்ன பண்ணிட்டாங்க, எந்த திரையரங்குக்கும் இந்த மாதிரியான ஒரு அனுமதியை மறுத்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நடக்குமா? அதாவது அனுமதிக்க மாட்டாங்களா யூடியூபர்ஸு? இல்லை, அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து ஓரளவுக்கு அதை நிறைவேறுறாங்க. சரி, இப்போ இன்னைக்கு 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு வெள்ளிக்கிழமை. இப்போ இந்த படங்களுக்கெல்லாம் FDFS யாருமே போய் கேட்கல. அது அந்த படத்தையே வெளியில வந்துச்சா வரலையானே தெரியல. ஒருவேளை இவங்க அனுமதிச்சிருந்தாங்கன்னா, இப்போ எனக்கு தொழில் ரொமான்ஸ், அப்புறம் நிறங்கள் 3 இதெல்லாம் வந்ததே தெரியல. ஜீப்ரா இந்த மாதிரி யாருக்குமே தெரியல. கரெக்ட். என்ன காரணம் அப்படின்னா, இவங்களை தியேட்டருக்குள்ள நீங்க விடாதுதான். அப்போ நீங்க பெரிய படங்களை காப்பாற்றுவதற்காக சின்ன படங்களை கொண்டுட்டீங்க, அவ்வளவுதான். இப்போ இந்த படங்களுக்கு யார் ஆதரவு கொடுப்பாங்க? கண்டிப்பா சார். வெளியிலேருந்து யாரும் உள்ள வரப்போறது இல்லை. ஒருவேளை அவங்களை தூண்டுவதற்கான ஒரே டூல் இந்த FDFS தான். இப்போ இதையும் வந்து இவங்க முறைப்படி பண்ணலை. இப்போ அவங்களை நீ வராதுன்னு சொன்ன பிறகு என்னாச்சு, அந்த படத்தை பற்றி வந்துச்சா போச்சான்னு கூட பல பேருக்கு தெரியல. அப்போ கண்ணுக்கு தெரிந்து ஒரு 3 படத்தை கில் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். இதில் இந்த தயாரிப்பாளர் சங்கம் எடுத்த முடிவினால் ஒரு 3 படங்கள் உங்கள் கண்ணுக்கு எதுக்கு செத்து போச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவங்க பல கேள்விகள் கேட்குறாங்க. நான் இப்போ பாலாஜி சக்திவேல் இன்டர்வியூ ஒன்று கேட்டுருந்தேன், வேற ஒரு சேனலில் அவர் கொடுத்துருந்தாரு. ரொம்ப அழகாக ஒரு விஷயம் அவர் சொன்னார். இப்போ ஹோட்டலில் போய் சாப்பிட்டு நீங்கள் அங்கே உட்காந்து அந்த இது நல்லா இல்லைன்னு பேட்டி கொடுப்பீங்களா அப்படின்னு அவங்க ஒரு கடிதம் ஒன்று கொடுத்துருந்தாங்களா. அதை திரைத்துறையிலேருந்து அவரே ஒரு விஷயம் சொல்கிறாரு. சினிமாவுக்கு நீங்கள் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு போய் உட்காடுறீங்க, ஆனால் ஹோட்டலில் சாப்பிட்ட பிறகு தான் பில்லே கொடுக்குறேன். அப்போ சாப்பாடு நல்லா இல்லைன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்வதற்கான உரிமை பல இடங்களில் இருக்குது. சண்டை நம்ம போடுறோம். இப்போ ஒரு பூரி எடுத்துகிட்டு வரான், அது நல்லா இல்லை வீணாக போச்சுன்னா அது எடுத்துகிட்டு போயிடும், பில்லில் சேர்க்காதன்னு சொல்கிற உரிமை நமக்கு இருக்குது. பல இடங்களில் சேர்க்காமலும் பில் போடுறேன் இல்லையா? அப்போது அந்த உரிமை படம் பார்க்கும்போது அவனுக்கு இருக்கா? இல்லை. இது ரொம்ப அழகாக பாலாஜி சக்திவேல் சொல்கிறார். அப்போ அதனால் நீங்கள் அவனை குறை சொல்வதில் அர்த்தமே கிடையாது. நீங்கள் ஹோட்டலையும் இதையும் ஒன்றா கேட்கவே கேட்காதீங்க. விமர்சகன் தான். நீங்கள் இன்னைக்கு எல்லார் கையிலையும் ஃபோன் வந்துருச்சு, எல்லாரும் படம் பார்த்துட்டு பேசுவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குன்னு அவர் சொல்கிறார். அதை தான் நம்மளும் நீண்ட காலமாக சொல்கிறோம். இப்போ இது வந்து சம்மந்தப்பட்டவர்களுக்கு புரியணும். ஆக மொத்தம் என்னென்னா, நல்ல படம் எடுக்கணும், அவ்வளோதான். நாம் ஒரு படத்தை எடுத்துகிட்டு நாமளே நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. இதே தமிழ் சினிமாவில் எவ்வளவு படங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காங்க இதே மக்கள். ஒன்றும் இல்லை, அது லப்பர் பந்துன்னு ஒரு படம். ஆமாம் சார். யார் என்னன்னு கூட தெரியாது, ஏன் இவ்வளோ ஓடுது இந்த படம். அப்போ அது நல்லா இருக்குது, அவ்வளோதான். நல்ல படங்களை கொண்டாடுவதற்கு மீடியாக்களும் தயாராக இருக்குது, மக்களும் தயாராக இருக்காங்க. நீங்கள் ஒரு நல்லா இல்லாத படத்தை கொடுத்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லு அப்படின்னா எப்படி சொல்லுவாங்க? முடியாது. அதான் நான் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ யூடியூபர்ஸ் வந்து இனிமேல் வந்து அலோ பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி இப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லிட்டோம், அதுக்கான தீர்வு வரப்போகுது அப்படின்ட்டு. இப்போ 3 படங்களுக்கான ஒரு அழிவை உரிமையாளர்களே எடுத்துக்கிட்டது தான் சமமாகிடுச்சு. சரி, இப்போ அந்த யூடியூபர்ஸ்னால் எது வரையறுக்கப்பட்டது வரையறுக்கப்படாததுன்ற ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்களா, இல்லை வழக்கம் போல் நீ யார் வேணாலும் வந்து எடுத்துக்கலான்ற ஒரு இது? இல்லை, அப்படி கொடுக்க முடியாது. இல்லை, சரி சார். நீங்கள் ஒரு சாதாரண நேற்று ஆரம்பித்த யூடியூப் சேனலாக இருக்கும், அதில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பீங்க, அது 2 லட்சம் போயிருக்கும். ஆண்டாண்டு காலமாக நடத்திட்டு இருப்பான், அவன்கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பீங்க, 20 கூட போயிருக்காது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வரவே முடியாது. ஸோ அதனால் வந்து யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவங்க வந்து எடுக்கலாம், அவ்வளோதான். அப்படி தான் நீங்கள் போகணும். அது சினிமாவை கொள்ளுதுன்னா மொத்த சினிமாவையும் கொண்டுரும், சின்ன படங்களையும் சேர்த்து கொண்டுரும். ஓகே. அப்போ இதுக்கு வந்து ஒரே முடிவு, மறுபடியும் இப்போ எப்படி வழக்கத்தில் இருக்கோ அது மாதிரியான ஓப்பனாக விட்டுற வேண்டியதான். அது வேற வழி இல்லை. நீங்கள் நல்ல படங்கள் எடுங்க, அவ்வளோதான். ஓகே, படங்களை நல்லா எடுங்க. ஓகே, இதை குறை சொல்லாதீங்க, படங்களை நல்லா எடுங்க. ஏன்னா நல்ல படங்களை கொண்டாடுகிற
இதே சமூகம் தான் சரியில்லாத படங்களை விமர்சனம் பண்ணுது. அப்ப தவறு யார் பக்கம் இருக்குங்கிறது தான் இவங்க முதல்ல பார்த்துக்கணும். அதைத்தான் நம்ம சொல்றோம். நிச்சயமா. அப்புறம் இப்போ பார்த்துட்டிங்கன்னாக்கும், அதாவது யாருக்கு, சிவகார்த்திகேயனுடைய ப்ரொடியூசர், இப்போ ரீசெண்டாக அவருடைய ப்ரொடியூசர் ஒருத்தருக்கு கல்யாணம் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களும் நயன்தாரா அவர்களும் பக்கத்து சீட், அதாவது வந்து கொஞ்சம் அருகாமையில் இருக்க மாதிரி. ஸோ இதில் ஒரு சூழல் ஒன்று நடந்திருக்கு. ஏன்னா இப்போ தான் அவங்களுக்கான பிரச்சனை போயிட்டு இருந்தது. ஸோ இந்த நிகழ்வடத்தில் சந்திச்சுக்கிட்டாங்க. அண்ட் சிவகார்த்திகேயனுக்கு இப்போ நெக்ஸ்ட் ப்ராஜெக்டான விஷயங்கள் நடந்திருக்கா? ஏன்னா இப்போ அந்த நிகழ்ச்சியில் வெளிப்படுத்தக்கூடிய அந்த பிக்சர்ஸ் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருக்குது. இதை பற்றி வேற இந்த திருமணத்தை பற்றி கொஞ்சம் இல்லை, சொல்லலாம். ஆக்சுவலாக ஆகாஷ் பாஸ்கரன் அவர் ஒரு தயாரிப்பாளர். அவர் வந்து விக்னேஷ் சிவன்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுவாங்க. அவர் சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படம் ஒன்று எடுக்க போகிறார். அப்புறம் புறநானூறு ஒரு படமே அவர் தான் பண்ண போகிறார். ஸோ அது ஒன்று. அப்புறம் தனுஷை வச்சு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கார் அவர். ஸோ திரையுலகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அவர். ஸோ அதனால் மொத்த திரையுலகமும் வந்து அங்கே கலந்துக்கிட்டாங்க. அட்லிலாம் வந்திருந்தார். அங்கே என்னென்னா இந்த தனுஷ் நயன்தாரா சண்டை போயிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த திருமணம் வருது. இதை தவிர்க்க முடியாத திருமணம். இதுவே வேற திருமணமாக இருந்தால் ஒன்று நயன்தாரா வந்திருக்க மாட்டாங்க, இல்லைன்னா தனுஷ் வந்திருக்க போகிறதில்ல. அவங்க வராங்களான்னு கேட்டுட்டு சரி அங்கே எதுக்கு நம்ம போய் முகத்தை காமிச்சிக்கிட்டு அப்படின்னு கூட யாராவது ஒருத்தர் ஒதுங்கியிருக்கலாம். பட் இது வந்து முக்கியமான திருமணம்ங்கும் போது 2 பேருமே வந்துட்டாங்க. வந்த இடத்துல நயன்தாரா பண்ணது தான் வந்து ஆட்டிடியூடுன்னு சொல்கிறது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தனுஷ் வந்து முதல் வரிசையில் உட்காந்துருக்காரு. இப்போ இவங்க வந்தவங்க அவங்களுக்கு எங்கே உட்கார்றதுக்கான இடம்னு கேட்கும்பொழுது கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க. நோனோ அவர் பக்கத்தில் போடுங்கன்றாங்க. இப்போ வேறு வழி இல்லாமல் அவங்க தனுஷ் பக்கத்தில் வந்து இந்த ஒரு சின்ன இடைவெளி அதை போடும்போது அப்படியே கால் மேலே கால் போட்டு அப்படியே அலட்சியமாக அவங்க உட்காந்தது. அப்புறம் தனுஷ் வந்து கொஞ்சம் டென்ஷனோடு உட்காந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இதை வந்து நயன்தாரா நினச்சிருந்தா தவிர்த்திருக்கலாம். பட்டு நான் உன்னை சீண்டி பார்க்குறேன் பாருங்கிறது தான் அதில் நமக்கு புலப்பட்ட விஷயம். பட் இந்த திருமணம் வந்து இன்னொரு பகைக்கான ஒரு புகை மூட்டமாக மாறி போச்சுன்னு வைங்களேன். ஓகே சார். அப்போது இந்த பிரச்சனை வந்து கடந்த வாரத்தில் அது ரொம்ப ஒரு பெரிய விஷயமாகவே பேசப்பட்டிருந்தது. இப்போ அதை பற்றி எந்த ஒரு சப்தமும் இல்லாமல் இருக்குது. இப்போ அந்த வழக்குக்கான விஷயங்கள் வந்து ப்ராசஸில் இருக்கா, இல்லை அதுக்கான விஷயங்கள் ப்ராசஸில் இருக்குது. ஓகே, தனுஷ் வந்து அந்த வழக்கை வாபஸ் வாங்கலை. அவங்க முறையாக வந்து அதுக்கு பதில் சொல்லணும். எப்படி நான் பயன்படுத்தினேன், எனக்கு என்ன அதில் உரிமை இருக்குது அப்படிங்கிறத அவங்க விளக்கமாக கொடுக்கணும். அதை நீதிமன்றம் என்னவா அனுமதிக்குதுங்கிறது தெரியல. இப்போ 2 லாயர்களும் சேர்ந்து சண்டை போட வேண்டிய ஒரு சூழலாக அது இருக்குது. சார், இப்போது கஸ்தூரி அவர்களுடைய கடைசி பிரச்சனை அதிகமான ஒரு பேச்சு, அந்த பேச்சுக்கு தகுந்த மாதிரியான வழக்கு எல்லாமே சந்திச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உடனே அவங்களுக்கு வந்து அந்த வழக்குக்கான விஷயங்களில், ஏன்னா தன்னுடைய குழந்தையை வந்து அவங்க பார்த்துக்கணும், ஏதோ ஒரு கருணை அடிப்படையில் இப்போ வெளியில் வந்திருக்காங்க. இது அங்கே என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி உடனே அவங்களுக்கு வெளியில் வரக்கூடிய ஆதரவு யார் கொடுத்துருப்பா? இல்லை, நீதிமன்றமே வந்து ஒரு கருணை கூர்ந்து அவங்கள அடிச்சிருச்சு. அதான் வீட்டில் வந்து ஒரு ப்ரீமெச்சூர்ட் சைல்டு ஒன்று இருக்குது, ஆட்டிசம் பேபி ஒன்று இருக்குது. அப்புறம் அவருடைய முதல் மகள் கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ 2 குழந்தைகளுமே அவங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் குழந்தைகள் தான். ஸோ அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அவ்வளோ பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் முதல்ல வீட்டை தானே பார்க்கணும். ஆமாம், அவங்க 2 பேருக்கும் இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நாம் எவ்வளவு அளவோடு பேசணுங்கிறது ஒன்று இருக்குது. அந்த அளவை தாண்டி இல்லாமல் அவங்க பேசும்போது தான் இவ்வளோ பெரிய சிக்கலை அவங்க சந்திக்கிறாங்க. அது ஒரு பக்கம். இப்போ நீதிமன்றம் வந்து அவங்கள வெளியில் அனுப்பியிருக்கு. இதற்கப்புறம் கொஞ்சம் கவனமாக பேசுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஆனால் இதே நீதிமன்றம் இன்னொரு விஷயத்தையும் கருத்தில் எடுத்திருக்கலாம். என்னென்னா, பிக் பாஸுங்கிற ஒரு நிகழ்ச்சியில் கஸ்தூரி கலந்து கொள்ள போகும்பொழுது இந்த குழந்தைகளை பார்த்துக்கிட்டது யார் இல்லையா? அப்போ அவங்க போகிறாங்கல்ல. இப்போ தெலுங்கில் இன்றைக்கி பல சீரியல்களில் ரொம்ப முக்கியமான நடிகையே கஸ்தூரி தான். அப்போ போகிற இடங்கள்லாம் குழந்தைய கூப்பிட்டு போகிறாங்களா என்ன? கிடையாது இல்லை. அப்போ குழந்தைகள் அம்மாவை விட்டு விட்டு இருப்பதற்கு தயாராக இருக்காங்க. அப்படி பழக்கப்படுத்தப்பட்டிருக்காங்கங்கிறது தான் உண்மை. இந்த வழக்கில் இந்த குழந்தைகளை ஒரு முன்னுதாரணமாக காமிச்சு அவங்க வெளியில் வந்துட்டாங்கங்கிறது தான் இதற்கு பின்னால் இருக்கிற செய்தி. இதை பேசுகிற பல பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க பிக் பாஸ் போனதை வசதியாக மறந்துடுறாங்க. இவங்க தெலுங்கில் ரொம்ப பிஸியாக சீரியல் ஆர்டிஸ்டாக இருக்கிறத மறந்துடுறாங்க. எப்படி வந்து இப்படி 2 குழந்தைகளை வச்சுருக்கிறவங்கள உள்ள தள்ளலாம் அப்படிங்கிற கேள்வியை தான் ரொம்ப பெருசாக எழுப்புறாங்க. அதுதான் நமக்கு வந்து ஒன்று அவங்களுக்கு ஆதரவாக பேசுனா கொஞ்சம் நியாயத்தோடு நீங்கள் பேசணும். எல்லா விஷயங்களையும் மறைச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு ஒன் சைடாக பேசுவதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்குது. பட் என்னை பொறுத்தளவுக்கு சிறை வந்து ஒரு 2 நாளாக இருந்தால் கூட சரி, 2 மணி நேரமாக இருந்தால் கூட சரி,
ஒரு சின்ன அறிவை கொடுக்கும். யாராக இருந்தாலும் எதுக்கு தேவையில்லாத இந்த வேலை நமக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை, ஒரு கருத்தை சொல்லலாம். யார் வேணாலும் அவங்க கருத்தை சொல்வதற்கு இங்கே உரிமை இருக்குது. அதை என்ன மாதிரி வார்த்தைகளில் பயன்படுத்துறீங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதற்கப்புறம் அவங்க சரியாவாங்கன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. அரசியலில் ஒரு மாற்று அரசியல் பண்ணுறாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு மாற்று அரசியல் அவர் பண்ணுறாரு. அந்த படக்குழு விஷால்கிட்ட பேசியிருக்காங்க. நாங்கள் தான் முதல்ல அதை வெளியில் சொன்னோம், வலைபேச்சில் தான். நேற்று வரைக்கும் யாருன்னே தெரியாத ஒருத்தர் இன்னைக்கு புகழின் உச்சிக்கு போயிடுவாங்க. இந்த முதல் பாகம் 2ஆம் பாகத்தில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்றத அடுத்த 3ஆம் பாகத்தில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க.